திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகைகளில் முக்கியமானவர் பானுமதி. 1939 ஆண்டு தெலுங்கில் வெளியான வரவிக்ராயம் என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமான பானுமதி அதே ஆண்டு வெளியான சந்தனதேவன் என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். கடைசியாக தமிழில் பிரசாந்த் நடிப்பில் வெளியான செம்பருத்தி படத்தில் அவரின் பாட்டியாக நடித்திருந்தார். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்துள்ள நடிகை பானுமதி திரைத்துறையில் தனக்கென தனி ஆளுமையை வைத்திருந்தவர். இதில் 1962 ஆண்டு வெளியான அன்னை படத்தின் ஒரு பாடலில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இசையமைப்பாளர் சுதர்சனுடன் மோதலில் ஈடுபட்டதாக ஏவிஎம் குமரன் கூறியுள்ளார். பானுமதி சவுகார் ஜானகி நடிப்பில் கடந்த 1962 ஆண்டு வெளியான படம் அன்னை. இதில் பானுமதிக்கு குழந்தை பிறக்காது என்று தெரிந்ததால் ஏழையாக இருக்கும் அவரது தங்கையான சவுகார் ஜானகிக்கு பிறக்கும் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறார். மேலும் இனிமேல் இந்த குழந்தைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, இவனை இனிமேல் நீ பார்க்கவே கூடாது என்று சவுகார் ஜானகியிடம் சொல்லிவிடுகிறார். ஒரு கட்டத்தில் சவுகார் ஜானகியின் கணவர் இறந்து விடுவதால் அவருக்கு திதி கொடுப்பதற்காக பானுமதி அவரின் மகனை அழைத்து கொண்டு ராமேஸ்வரம் செல்கிறார். அப்போது அந்த பையன் எங்கு போகிறோம் என்று கேட்க, நான் சொல்வதை மட்டும் செய் என்று பானுமதி அவனை அழைத்து செல்கிறார். அப்போது ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த பையன் தூங்கிவிட பானுமதியின் மனசாட்சி பாடுவது போல் ஒரு பாடல் வருகிறது. அன்னை என்பவள் நீதானா என்று தொடங்கும் அந்த பாடலை கண்ணதாசன் எழுத பானுமதியே பாடியிருந்தார். இந்த பாடல் காட்சி படமாக்கும் போது ரயில் செட் போட்டு படமாக்கினோம். அப்போது பாடலை பாதியில் நிறுத்திய பானுமதி, நான் பாடிய பாடலை மாற்றிவிட்டீர்கள் என்று கூறி இசையமைப்பாளருடன் மோதலில் ஈடுபட்டார். அப்போது அவர், இது நீங்கள் பாடிய பாடல்தான், ஒரு சில இடங்களில் உச்சரிப்பு சரியாக வரவில்லை என்பதால் நீங்கள் பாடிய மற்றொரு டேக்கிலிருந்து எடுத்து சேர்த்திருக்கிறேன் என்று இசையமைப்பாளர் சுதர்சன் சொன்னாராம். ஆனால் அதையும் நம்பாத பானுமதி 2 பாடல்களையும் போட்டுக்காட்ட சொல்லியுள்ளார். அதன் பிறகு இசையமைப்பாளர் சுதர்சன் ஸ்டுடியோவுக்கு சென்று 2 பாடல்களையும் பானுமதி கேட்டார். அப்போது அவருக்கு புரிந்தது. அதன் பிறகுதான், சுதர்சன் சார், என்னை மன்னித்து விடுங்கள், என் உச்சரிப்பை சரியாக செய்திருக்கிறீர்கள், நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் ஷூட்டிங்கிற்கு சென்றார் என்று ஏவிஎம் குமரன் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.